வணக்கம். செல்வகுமாரின் அரபு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான வானிலை முன் எச்சரிக்கை 2026 மார்ச் 27 வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4:30 பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. நேற்றைக்கு முன்தினமும் அரபு நாடுகளில் குறிப்பாக குவைத் முதல் ஓமன் வரைக்கும், குவைத், சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி, ஈரான், ஈராக் மற்றும் பஹ்ரைன் மற்றும் யுஏஇயோட அபுதாபி, துபாய் உட்பட மற்றும் பஹ்ரைன், அதேபோல் கத்தார், ஓமனோட மஸ்கட் உட்பட கனமழை பொழிவை கொடுத்தது. 2 நாட்கள் மதியம் மாலை நேரத்தில் கொடுத்த மழை இன்றைக்கும் வர இருக்கிறது. இன்றைய மழை காற்று சுழற்சியுடன் உயரழுத்த காற்று சுழற்சி காற்றும், அதாவது குளிர் நீராவியும் வெப்ப நீராவியும் இணைதல் என்பது கூடுதலாக நடக்கும். இன்றைய மழை ஒட்டுமொத்த குவைத் முதல் ஓமன் வரைக்கும், குறிப்பாக துபாய், அபுதாபி, மஸ்கட், தோஹா, அதாவது பஹ்ரைன், கத்தார் உட்பட சவுதி அரேபியாவின் வடக்கு பெரும்பாலான பகுதிகள், இறுதியில் ஓமன் மற்றும் ஏமனோட ஓமன் எல்லையோரம் வரைக்கும், அதாவது பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா வரைக்கும் உள்ள இடைப்பட்ட வளைகுடா ஒட்டி ஈரான் உட்பட, ஈரானின் தெற்கு பகுதி உட்பட கனமழை பொழிவை கொடுக்கும். இதில் துபாய் மற்றும் அபுதாபிற்கு நேற்று முன்தினம் பெய்த மழைப்பொழிவை காட்டிலும் இன்றைக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு நேற்று போலவே மதியம், அதாவது இந்திய நேரப்படி மதியம் 1 மணி, அதிலிருந்து ஒரு 2-2:30 மணிக்கு நேரம் அதாவது துபாய் நேரத்தில் மாலை முன்னிரவு நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். மன்னிக்கவும், சரி, இந்திய நேரப்படி மதியமும், துபாய் நேரப்படி காலை 11:30 மணிக்கு மேலே, அதாவது இந்திய நேரப்படி மதியம், துபாய் நேரப்படி காலை 11:30-12 மணிக்கு, 11 மணி 10:30 மணிக்கு மேலேயே மழை ஆரம்பிக்கும் கொஞ்சமாக. அதாவது காலையிலேயே குவைத்தில் தொடங்கிடும். படிப்படியாக ஒரு 9-10 இந்த மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோட இந்த கத்தார் மற்றும் பஹ்ரைன் ஒட்டி உள்ள பகுதிகள் மற்றும் கத்தார், பஹ்ரைன் உட்பட பகுதி, குவைத் சிட்டி மற்றும் ஈரானோட மேற்கு பகுதி, மேற்கு கடலோர பகுதி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இறுதியில் மதியம் நண்பகல் வாக்கில், அதாவது துபாய் நேரப்படி, அதாவது யுஏஇ நேரப்படி நண்பகல் மற்றும் மதிய நேரத்தில், மதியம் மாலை 5 மணிக்கு முன்னாடி, மதியம் மாலை நேரத்தில் காலை 11 மாலை 5 மணிக்குள்ளற துபாய், அபுதாபி, மஸ்கட் உட்பட குறிப்பாக யுஏஇக்கும் ஓமனுக்கும், அதேபோல் கத்தார் மற்றும் பஹ்ரைன் மற்றும் ஈரானோட கடலோர பகுதி, ஹார்முஸ் நீரிணைப்பு பகுதி மற்றும் அப்படியே சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி, இங்கெல்லாம் குவைத்திலிருந்து நல்ல மழைப்பொழிவு நேற்றைக்கு முன்தினத்தை விட கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும். நாளைக்கு இந்த மழை பாதியாக குறைஞ்சிரும். நாளைக்கும் இருக்கும், மிரட்டல் இருக்கும், தூறல் சாரல் இருக்கும், பாதியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில். ஆக இப்போ வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு தான் 29-30 தேதிகளில் அது இமயமலைக்கு வரப்போகுது. அடுத்தது நமக்கு 5ஆம் தேதி வாக்கில் அது இமயமலைக்கு 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இமயமலைக்கு வரக்கூடிய மேற்கத்திய இடையூரோட இணைப்பு சுழற்சி, அதாவது இருகாற்று இணைப்பு என்பது வரக்கூடிய முதல் வாரத்தில் ஏப்ரல் 3 தேதியிலிருந்து 5 தேதி வரைக்கும், 5 தேதிக்கு மேலே தான் அது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியாக இமயமலைக்கு வரும். அதுக்கு முன்னாடி அப்படியே அது வட இந்தியா பகுதி நிலப்பகுதிகள் வழியாக அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணிக்க போகுது. கொஞ்சம் இறங்கியே வரப்போகுது, வட இந்திய நிலப்பகுதி வழியாக பயணிக்க போகுது. அதனால் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நேற்று முன்தினம் பெய்த மழையை விட இன்றைக்கு கூடுதலாக பெய்ய போகிற நிலையில் இதைவிட கூடுதல் மழைப்பிடிவு ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தின் முற்பகுதியில்
இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடு. இதில் ஆப்பிரிக்க நாடுகளில் குறிப்பாக உகாண்டாவிலிருந்து வினாக்கள் வந்திருக்கிறது. உகாண்டா, அதாவது உகாண்டா ஆப்பிரிக்க நாடு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி விக்டோரியா நைல் நதியில் இருக்குது. இந்த ஏரி காரணமாக அதிகமாக அந்த ஏரிக்குள்ளே கடல் போல் அலையக்கூடிய அந்த ஏரிக்குள்ளே காற்று சுழற்சிகள் உருவாகும். அவ்வளவு பெரிய ஏரி. ஏரியோட வெப்பமே 26 டிகிரிக்கு மேலே இப்போ இருக்குது. அந்த அளவிற்கு இருந்தாலும் ஓடக்கூடிய வெப்பமாக இருக்கிற காரணத்தினால இந்த அளவிற்கு ஓரளவு 26 டிகிரி இருக்குது. ஆனால் ஓடாமல் இருந்தால் அந்த தண்ணி இன்னும் நல்லாவே சூடாகி அதில் புயல்கள் உருவாக கூட சாதகமான ஏரியா கூட அமைப்பாக இருக்காது. புயல் இல்லைன்னா கூட ஒரு காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதி உருவாக மிகப்பெரிய ஏரி அது விக்டோரியா ஏரி. நன்னீர் ஏரியிலேயே 2வது பெரிய ஏரி. இப்படி இருக்கும் பொழுது அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதாவது இந்திய பெருங்கடலுடன் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கிற இந்த நாடுகள் இப்போ சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டிலிருந்து குமரி கடலில் விழுந்து, அதாவது இந்தியாவோட குமரி முனையும் அதே போல் ஆப்பிரிக்காவோட சோமாலிய பகுதியை நோக்கியும் ஏடன் வளைகுடா பகுதியை நோக்கியும் இந்த சூரியன் குத்துக்கதிர், அதாவது ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியை நோக்கி சூரியன் குத்துக்கதிர் பயணித்து கொண்டிருக்கிறது. இப்போது நிலநடுக்கோட்டை விட்டு இப்போ தான் மார்ச் 21 தாண்டி இப்போ தான் அது ஆப்பிரிக்க நாடுகளின் வடக்கு பகுதி சூடான், தெற்கு சூடான் மற்றும் சோமாலியா பகுதி நோக்கி பயணிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த இடங்களில் இப்பொழுது கோடை மழை வலுத்து பொழியும். இந்த வரக்கூடிய 29 தமிழர்கள் விளையாட்டு போட்டி பல பண்டிகைகளை உகாண்டாவில் கொண்டாட இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கம்பாலாவை வானிலையை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஏரியை சுற்றியுள்ள கென்யா, டான்சானியா போன்ற அனைத்து நாடுகளிலுமே மழை இப்போது நல்ல மழை பொழிந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக இன்றைக்கும் மழை இருக்கும். அதாவது 27 இன்றைக்கும் மழை இருக்கும். ஆனால் இன்றைய மழையில் நாளை பாதியாக குறையும். 28 சனிக்கிழமை. 29 மிரட்டல் மட்டும் இருக்கும். 28 ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். வானம் மேகம் சூழும், மழை வருவது போன்ற ஒரு வானிலை இருக்கும். ஆங்காங்கே தூறலை கொடுக்கலாமே தவிர பெரிய அளவிலே ஒரு அச்சுறுத்தல் மழை, பாதிக்கும் மழை கிடையாது. ஆனால் மிரட்டல் இல்லாமல் இருக்காது. காரணம், அந்த இடத்துல இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் குறிப்பாக நிலநடுக்கோடு அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில், அதாவது ஆப்பிரிக்காவோட நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள அந்த நிலநடுக்கோட்டை ஒட்டி வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கம்பாலா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றை விட இன்றைக்கு மழைப்பொழிவு சற்று குறைந்திருக்கும். இன்றை விட நாளை மழைப்பொழிவு மேலும் குறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மிரட்டல் வானிலை மட்டும் இருக்கும், தூறலாம். திங்கட்கிழமை கொஞ்சம் கூடும். அதாவது நாளை எப்படி இருக்க போகிறதோ அதே போல் சனிக்கிழமை போல இருக்கும் திங்கட்கிழமை. அதே போல் செவ்வாய்க்கிழமை இன்று போல் இருக்கும். புதன்கிழமை கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும். ஆகவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பது அதாவது உகாண்டாவின் தலைநகர் கம்பாலா உள்ளிட்ட விக்டோரியா ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாமே கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை மிரட்டல் வானிலை மட்டும் இருக்கும். தூறலாம், நனைக்கலாம். தவிர இந்த நாளை விட்டுவிட்டால் ஒரு சிறப்பான ஒரு நாள், மழை இல்லாத நாள் அமையாது என்பதையும், ஒரு நல்ல ஒரு வானிலையை கொடுக்கும் என்பதையும், புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் என்பதையும் கொஞ்சம், அதாவது மழை மிரட்டல் இருக்கும். வியர்வைனா சில மலைப்பகுதிகளில் பெருசாக வியர்வை இருக்காது. வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். வழக்கமாக இருக்கக்கூடிய வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். ஆனால் மழை வானிலை என்பது மிரட்டலோடு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதுதான் அதாவது வளைகுடா நாடுகள், அதாவது அரபு நாடுகளின் வளைகுடா பகுதிகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் குறிப்பாக கம்பாலா உள்ளிட்ட தலைநகர் பகுதி உட்பட உகாண்டாவின் வானிலையாகும். நன்றி.